ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் பேண்ட்ரி. நம்ம இப்போது நெத்திலி கருவாட்டு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு பூண்டு உரித்து எடுத்துருக்குறோம். ஒரு பவுல் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா தேங்காய் சேர்க்க வேண்டாம். நெத்திலி கருவாடு ஒரு 200 கிராம் எடுத்துருக்கிறேன். அது நல்லா நம்ம க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறோம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி வச்சுருக்குறோம். கடாய் சூடாயிடுச்சு, அதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கருவாட்டு குழம்புங்கிறனால ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம், அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஆயிலில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலெல்லாம் ஆயிலில் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி இது கூட சேர்த்துடலாம். புளி அந்த மசால் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி நல்லா கொதித்து சுண்டி வரணும். புளி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடு அது கூட சேர்த்துடலாம். நெத்திலி கருவாடு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நல்ல கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சூடாக சாதத்து கூட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.